மத்தியானம் 3 மணிக்கு ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா, ஒரு பூர்ண கொழுக்கட்டை, ஒரு பிடி கொழுக்கட்டை. நான் எண்ணெய் ஒரு ட்ரிப் தான் யூஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, இந்த பொடி வகைகள், ஊறுகாய் வகைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது என்ன ஐட்டம்னாக்க இந்த கறி கூட்டு, சாம்பார், ரசம். இது பேஸ். ஈவினிங் சப்பாத்தி, மிளகாய் இட்லி, டெய்லி இடியாப்பம் உண்டு. சில விஷயங்களை மாற்றி மாற்றி சாயங்காலம் வரும். எல்லா ஸ்டஃப்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் எக்கனாமிக்கலாக இருக்கும். போண்டா, கடை எல்லாமே நல்லா இருக்கும். அதனால் அது விரும்பி வாங்க. நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஃபுட் ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது ரொம்ப பாரம்பரியமான உணவு வகைகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஞானமதுரா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய இந்த கடை வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பல வருடங்களாக வந்துட்டு இருக்காங்க. எக்ஸலண்ட் ஃபுட், நல்ல டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த உரிமையாளர்கள்ட்ட பேசி அவங்களுடைய அனுபவங்களை பற்றியும் நம்ம இந்த ஃபுட் ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஞானமதுரா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற இந்த இந்த ஹோட்டல் நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்து கஸ்டமர்ஸ் வராங்க. ரொம்ப ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் கூட பார்த்தோம். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற இந்த ஸ்வீட்ஸ் வகைகள், அங்கே நீங்கள் வெளியில் கொடுக்குற இந்த பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த அளவுக்கு இது பிக்கப் ஆயிருக்கு அப்படின்னு உங்களோட பிஸ்னஸ்? நமஸ்காரம். நான் ஞானமதுரா உஷா. இந்த ஸ்வீட் ஸ்டால் அப்படிங்கிறது 10 வருஷமா நாங்கள் ஹோல் ஃபேமிலி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்வீட்ஸ்லாம் பண்ண ட்ரெடிஷ்னல் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையினால இது இங்கே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டரிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம். பாரம்பரியமாக 5வது தலைமுறை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அறுசுவை நடராஜையர் எங்க பெரியப்பா, ஞானாம்பிகா ஜெயராமையர் எங்க அப்பா, இப்ப அடுத்தது மீனாம்பிகா கேட்டரிங். அதுல இருந்து ஒரு பிரிவு தான் இந்த ஞானமதுரா அப்படிங்கிறது. இந்த ஞானாம்பிகா ஞானமதுரா அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க, ஞானாம்பிகா அப்படிங்க அம்மாவுடைய பேர் ஞானாம்பாள், ஞானானந்தர் குருநாதர், மதுரகாளி அம்மன் குலதெய்வ மதுரகாளி அம்மன். இது மூணையும் இணைச்சு குரு, அம்மா, தாய் அதை பேஸ் பண்ணி ஞானமதுரா அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்து ஸ்வீட் ஸ்டால் அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ஸ்டால் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். நாங்க அது பிறகு ஒவ்வொன்னா தான் நாங்க தலையெடுத்து ஒன்னா பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்தை எங்க அம்மா தான் 1972 நினைக்கிறேன் சின்ன மெஸ் வச்சுதான் நாங்க இந்த ஞானாம்பிகா அப்படிங்கிறது அதுல இருந்து தான் உருவானது. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். நாரதகான சபால கடந்த ஒரு 25 வருஷமா நாங்க கேண்டீன் போடுவோம், மார்க்கெட் சீசன் போட்டுருக்கோம். இப்ப நான் தனியா என் பிள்ளைக்கோசரம் இந்த ஞானமதுரா அப்படிங்கிறது இது பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், இந்த பொடி வகைகள், ஊறுகாய் வகைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது என்ன ஐட்டம்னாக்க இந்த கறி கூட்டு, சாம்பார், ரசம். இது பேஸ். அது இந்த வயசானவெல்லாம் ஆட்ல இருக்கா இல்லையா, அவளுக்கு தினம் கறிகாய் வெட்டி சமைச்சு பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா எல்லாரும். அவளுக்கோசரம் வந்தாள்னா ஒரு கூட்டு வாங்கிக்கலாம், ஒரு பொடி வாங்கிக்கலாம், ஒரு சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கோவிலுக்கு போறேன், பொடி வாங்கிட்டு போறேன், ஒரு கீரை வாங்கிட்டு போறேன், வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அந்த ஒரு கான்செப்ட் என் மனசுனால அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு பகவான் மட்டும் நன்னாவே போயிட்டு இருக்கு. இது மதிய நேரத்துல இதெல்லாம் கொடுக்குறீங்க, கூட்டு சாம்பார்லாம். காலையில நேரம் என்ன? காலம்பரம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். சில பல காரணங்களால நிறுத்தி வச்சிருந்தோம். கரெக்டா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷார்ப்பா 9 மணிக்கே ஆபீஸ் பரவாயில்லாம் கறி கூட்டு சாம்பார் வாங்கிட்டு போவாங்க. டப்பா சாதம், ஒரு கறி வாங்கி கீரை வாங்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி நான் வந்துட்டே இருக்கேன். வத்தக்குழம்பு போட்டுப்பா சாதம் வச்சுப்பா போயிட்டே இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் சாதமும் ரெடி பண்ணிருக்கேன். இப்ப டப்பால சாதமும் மத்தியான நேரத்துல ஒரு சிப்ஸ் வாங்கிப்பா போயிட்டே இருக்கு. மத்தியானம் 3 மணிக்கு பஜ்ஜி விரும்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அது இல்லாதவாளே பஜ்ஜி அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷனல். காலமா சாப்பிட்டோன்னா ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா. நான் எண்ணெய் ஒரு ட்ரிப் தான் யூஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்றேன். அது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவேன், நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் இல்லாம நல்லா இருக்கு. அது 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரையும் அது ஓடும். உங்களுக்கு 6 மணிக்கு அப்புறம் ஈவினிங் எல்லாருக்கும் டிஃபன், சப்பாத்தி, மிளகாய் இட்லி, ஒரு கிச்சடி, ஒரு பொங்கல்,
ஒரு சேவை இதெல்லாம் வந்து மாறி மாறி வரும். சாயங்காலத்தில் கொடுப்போம். டெய்லி இடியாப்பம் உண்டு, சப்பாத்தி உண்டு, சன்னா உண்டு, ஒரு குருமா உண்டு. நைட்டுக்கு வந்து இது வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது ட்ரெடிஷ்னலாக அது வந்து நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கு. இந்த வடசெல்வாக்கத்தில் வந்து தெரியாதவாலே எல்லாம் நினைக்கிறேன் அநேகமாக நமக்கு அவசியம். சரி, இதை தவிர என்ன அப்படி கேட்டேன்னாக்க அடுத்த ஆப்ஷன் மனசுக்குள்ள என்னன்னாக்க இன்னைக்கு இந்த கொரோனா பீரியட்ல ரொம்ப வந்து நம்ம வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இருக்கும்போது நான் அந்த ஃபிளாட் எல்லாம் போய் கேட்போமே, எனக்கு ஒரு 2 hours டைம் கொடுங்க, நீங்க நாங்க வந்து ஒன்று சேல்ஸ் பண்றோம், வழக்கெல்லாம் கொடுக்குறோம், உங்களை தேடி நாங்கள் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்து சீஃப் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் போய் கேட்டேன். அவ வந்து ஓகே சொன்னா. இப்போ வந்து காலம்பரம் 2 hours சாயங்காலம் 2 hours எங்களுக்கு சின்ன ஒரு பிளேஸ் கொடுப்பா, கார்பரேட் கொடுப்பா. அங்க போய் இந்த இதே கறி கூட்டு சாம்பார் ரசம் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறோம். இங்கேருந்து அவள் மேலே உள்ள வழக்கு எனக்கு ஒரு வேலைக்காரரை கொடுத்து கூட வாங்கிட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. வந்து இப்போ அது மாதிரி 2-3 இடத்துல கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய பெரிய பேஸ். எனக்கு ஞானாம்பிகா ஃபர்ஸ்ட் உருவானதே அம்மாவோட தான். நான் இப்போதான் ஒரு 10 வருஷம் ஆகுது. ஒரு சீமந்தமா, வளகாப்பா, சின்ன சின்ன ஃபங்க்ஷனா, கிரகப்பிரவேசம், அதுக்கெல்லாம் வந்து சாப்பாடுக்கெல்லாம் வேணா 20 பேர் வரைக்கும் ட்ரெடிஷ்னலா என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த பட்சம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் எல்லாரும். நாங்கள் மெனு வந்து ஒரு குரூப் ஆட் பண்றோம். வந்து காலம்பரை மெனு பையன் போட்டுருவான். காலம்பரை வந்து முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் கறி, இந்த கூட்டு, வாரத்தை ஒரு 4 நாளைக்கு கண்டிப்பா கீரை உண்டு. தினம் ஒரு தொகையல், முடக்கத்தான் தொகையல், ஆவாரம் தொகையல், கருகப்பு தொகையல், கொத்தமல்லி தொகையல், நெல்லிக்காய் தொகையல், இப்படின்ட்டு நிறைய தொகையல் வகைகள் கண்டிப்பா உடம்புக்கு நல்லா வரணும். அது பண்ணிருக்கோம். அது மாதிரி ரசத்துல வந்து ட்ரெடிஷ்னலா ஆவாரம்பூ ரசம், நெல்லிக்காய் ரசம், முடக்கத்தான் ரசம், அன்னைக்கு கொள்ளு ரசம் மாதத்துல கண்டிப்பா ஒரு நாளைக்கு கொள்ளு ரசம் போட்டு நம்ம உடம்பு ஸ்லிம் ஆக்கிறதுக்கு அது ரொம்ப ட்ரெடிஷ்னலா தேவையான வந்து எவ்வளவு சனிக்கிழமை எள்ளு தொகையல், எள்ளு தொகையலுக்கு எவ்வளவு சனிக்கிழமை கண்டிப்பா இருக்கும். மசாலா ஐட்டங்கள் வரவே வராது. தேங்காய் பொலி, பருப்பு பொலி இதெல்லாம் போடுவேன். விலைவாசிகளும் ஒரு 50 ரூபா 60 முடிஞ்சு போடும். சாயங்காலமா ஸ்நாக்ஸா ஒரு 50 ரூபா. ஒரு கீரை 2 பேர் சாப்பிடலாம், ஒரு சாம்பார் 2 பேர் சாப்பிடலாம், ஒரு வயசானது தாராளமா போறோம், ஒரு ரசம் 40 2 பேர் சாப்பிடலாம், ஒரு தொகை 2 பேர் சாப்பிடலாம், ஒரு தொகையில ஒரு கீரை நல்லா போயிட்டு இருக்கு. எங்கிட்ட ஒரு 10 குடும்பங்கள் பழைக்கிறது. எங்களை செயல்படுத்துறது, செயல்பட வைக்கிறது எல்லாமே அவர் தான். மிஸ்டர் கர்ணன் பேரு, எங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் தான். எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு இதுல என்ன ஃபுட்டுன்னா, இதுல வந்து எல்லாருமே மெஷர்மெண்ட் அளவு போட்டோம்னா கரெக்டா இருக்கும். இது பண்ணணும் எல்லாருக்கும் ஒரே அளவு. நாங்களே கடைசி நாங்க சாப்பிடுவோம். இந்த ஒரு ஜாங்கிரி போடணும்னா இவ்வளவு உளுந்து, இவ்வளவு அதுக்கு இவ்வளவுதான் போடணும், இவ்வளவுதான் ஜீரா போடணும், இவ்வளவுதான் எடுக்கணும், ஒரு லட்டு அடிக்கணும், இவ்வளவுதான் அதுக்கு அப்படின்றது எல்லாமே ஒரு மெஷர்மெண்டாவே தயார் பண்ணி வச்சிருப்பேன். அந்த அளவை வச்சு தான் மெஷர் பண்றது. இந்த ஃபுட் பிசினஸ்க்கு வந்து எப்படி போயிட்டு இருக்கு? இது சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு ரொம்ப ஒன்றும் பண்ணல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டது திருப்தியா இருக்கு. முதல்ல எங்க தாத்தா வகைமார்கள், நாங்கெல்லாம் வந்து கும்பகோணத்துக்காரங்க, எங்க தாத்தா பாட்டி அவங்களாம் ஒண்ணா சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் குடியேறி சென்னைக்கு வந்த பிறகு மாமா, அம்மா, அப்பா எல்லாம் சேர்ந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் எங்க தாத்தா நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தாங்க. அப்புறம் எங்க அப்பா அம்மா நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தாங்க. இது எப்படி பண்ணணும், எப்படி சாப்பிட்டா எந்தெந்த வயிற்றுக்கு எதுவும் பண்ணாம இருக்குன்ற விஷயத்தெல்லாம் எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. நாங்க அந்த 3வது ஜெனரேஷனா நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஜெனரேஷனும் தயாராகிட்டு இருக்கு. நேர்களே, நம்ம ஃபுட் ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஞானமுத்ரா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் ஃபுட் அப்படின்னு இல்லாம அறுசுவையான உணவுகளை இங்க பார்த்தோம். கண்டிப்பா நீங்களும் வாங்க, வந்து இந்த பாரம்பரிய வகையில இருக்கக்கூடிய இந்த உணவு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய ரிவ்யூஸையும் கண்டிப்பா நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மகாலட்சுமி. வணக்கம்.